சாங்ஷன் பண்றோம் மாணவர்கள் ஃபீஸ் கிட்ட. ஒண்ணுமே இல்லப்பா, புக் ஃபீஸ் எதுவுமே எல்லாம் ஃப்ரீப்பா, எல்லாம் ஃப்ரீயா? எல்லாம் ஃப்ரீ. இல்லையா மேடம், நீங்க காசு வாங்குறதா 250 ரூபாயில இருந்து 300 ரூபாய் வரைக்கும் வசூலிக்கிறதா சொல்லிருக்காங்க. 250 ரூபாய். அது அந்த டீச்சர் அந்த அட்மிஷன்ல உட்கார்றாங்களா அவங்கள கேளுங்க, அவங்க கிளியரா சொல்லிடுவாங்க. இல்ல எதுக்கு மேடம் வாங்கக்கூடாது இல்லையா? அதுக்காக கேக்குறேன் உங்கள்ட்ட. அது நீங்க கேளுங்களா, அங்க இருக்கிறவங்கள கேளுங்களா. அதான் எச்சம், நீங்க உங்களை தவிர்த்து நான் யாருக்கிட்ட கேக்குறது? பிரபு, நான் எச்எம் தான். அது வந்து வழக்கமா வாங்குறது, அது எதுக்குன்னு அவங்க சொல்லுவாங்க, எனக்கே தெரியாது. வழக்கமா இது வாங்குறோம் மேடம், நீங்க வந்து 2 வருஷம் ஆயிடுச்சு ரைட்டுங்களா? ஆமா. 2 வருஷமா வந்து நீங்க வந்து அது தெரியலன்னு சொல்றீங்க. தெரியல இல்ல, அவங்க கரெக்டா அது கால்குலேஷன் வச்சிருக்காங்க எது எதுக்குன்றத. அதான் என்ன காரணத்துக்கு வாங்குவாங்க மேடம்? அது நீங்க அவங்கள கேளுங்கப்பா ப்ளீஸ். வாங்க நேரா பேசுங்க. நீங்க நேரா பேசுங்க. நான் இப்ப அவசரமா மீட்டிங் போயிட்டு இருக்கேன். சரிங்க மேடம். அந்த 250 ரூபா. ஆமா அது ஆமா ஆமா. ஒரு வருஷம் வாங்குவாங்க. அது புக்கு காசு வாங்க கூடாது தம்பி. காசு இல்ல, புக்குக்கு காசு வேணும். அந்த 250 ரூபா எதுக்கு? அதான் ஸ்கூல் ஃபீஸ். ஸ்கூல் ஃபீஸ் பில்லு தருவாங்களா? பில்லு தரணும். அந்த 250 ரூபா. ஆமா அது ஆமா ஆமா. ஒரு வருஷம் வாங்குவாங்க. அது புக்கு காசு வாங்க கூடாது தம்பி. காசு இல்ல, புக்குக்கு காசு வேணும். அந்த 250 ரூபா எதுக்கு? அதான் ஸ்கூல் ஃபீஸ். ஸ்கூல் ஃபீஸ் பில்லு தருவாங்களா? பில்லு தரணும். அண்மை செய்தி. திருவொற்றியூரில் அரசு பள்ளியில் 11ஆம் வகுப்பு சேர்வதற்கு 5000 ரூபாய் அடாவடி கட்டணம் வசூலிக்கப்படுவதாக புகார் கூறப்பட்டிருக்கிறது. தொடர்ந்து விரிவான விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் பிரபு. பிரபு, வணக்கம். விரிவான விவரங்கள். அஸ்வினி வணக்கம். அரசு பள்ளியில் 11ஆம் வகுப்பு சேர்வதற்காக 5000 ரூபாயை கட்டணமாக அந்த பள்ளியின் தலைமை ஆசிரியர் கேட்டதாக கூறப்படுகிறது. தொடர்ந்து அனைத்து மாணவர்களிடமும் புத்தக கட்டணம் என்ற பெயரில் 250 ரூபாய் வசூல் செய்வதும் தெரிய வந்திருக்கிறது. வடசென்னை திருவொற்றியூர் தொகுதிக்குட்பட்ட அஜாக்ஸ் பகுதியில் அரசு ஜெயகோபால் கரோடியா பள்ளி செயல்பட்டு வருகிறது. 6ஆம் வகுப்பு முதல் 12ஆம் வகுப்பு வரை இந்த பள்ளியில் சுமார் 1000க்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் பயின்று வருகிறார்கள். இந்த நிலையில்தான் இந்த பள்ளியில் அனைத்து மாணவர்களிடமும் புத்தக கட்டணம் என குறைந்தபட்சம் 250 ரூபாய் வசூலிக்கப்படுவதாகவும், 10ஆம் வகுப்பு வேறு பள்ளியில் பயின்றுவிட்டு இந்த பள்ளியில் 11ஆம் வகுப்பு பிசினஸ் மேக்ஸ் என்ற ஒரு பிரிவை ஒரு 11ஆம் வகுப்பில் சேரலாம் என வந்த அந்த மாணவனிடம் 5000 ரூபாய் வரை கட்டணம் செலுத்தினால் மட்டும்தான் இந்த பள்ளியில் பயில முடியும் என தலைமை ஆசிரியை வெற்றிச்செல்வி கூறியிருப்பதாகவும் தெரிய வருகிறது. அப்படியே அவர்கள் வாங்கும் இந்த 250 ரூபாய் முதற்கொண்ட தொகை முதல் எந்த பெரிய தொகைக்கும் அவர்கள் ரசீது போன்றவற்றை மாணவர்களிடையே வழங்கவில்லை எனவும் தெரிய வருகிறது. இது தொடர்பாக அந்த பள்ளியின் தலைமை ஆசிரியை வெற்றிச்செல்வி தொடர்பு கொண்டு கேட்டபொழுது, 250 ரூபாய் நாங்கள் வாங்குவது உண்மைதான், இதை நாங்கள் வழக்கமாக வாங்கி வருகிறோம், என்ன காரணமெல்லாம் எந்த காரணத்திற்காக இந்த 250 ரூபாய் வசூலிக்கிறோம் என்றெல்லாம் செல்போனில் கூற முடியாது என்ற ஒரு பொறுப்பற்ற பதிலை கூறியிருக்கிறார். குறிப்பாக அரசு பள்ளி பயிலும் மாணவ மாணவியர்களுக்கு புத்தகம் உட்பட அனைத்தையும் தமிழக அரசு 1 ரூபாய் கட்டணமின்றி வழங்கி வரும் நிலையில் தலைமை ஆசிரியர் தலைமையில் அரசு பள்ளியில் நடக்கும் இந்த வசூல் வேட்டை அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருக்கிறது. பள்ளியில் விசாரித்த போது பள்ளியின் மெயின்டெனன்ஸ் செலவுகளுக்காக இந்த கட்டணங்களானது வசூலிக்கப்படுகிறது என கூறப்பட்டாலும் கூட, அந்த தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினரோ அங்க இருக்கக்கூடிய அரசியல் பிரமுகர்களோ அவ்வப்போது அந்த பள்ளிக்கு வந்து மெயின்டெனன்ஸ் உண்டான பொருட்கள் எல்லாம் செய்து வருகிறார்கள். இந்த 250 ரூபாய் கட்டணம் முதல் வேறு பள்ளியில் இருந்து 5000 ரூபாய் வரை இந்த கட்டண வசூலை எதற்காக வாங்குகிறீர்கள் என கேட்டால் முறையற்ற பதிலையே அந்த தலைமை ஆசிரியர் கூறியிருக்கிறார். பள்ளி கல்வித்துறை அதிகாரிகள் ஆசிரியர்களையும், இந்த பள்ளியில் பணியாற்றக்கூடிய அனைத்து ஆசிரியர்களையும் மாணவர்களையும் தனித்தனியாக விசாரணை செய்தால் மட்டுமே உண்மை நிலை தெரிய வரும் என அந்த பள்ளியில் படிக்கக்கூடிய மாணவர்களின் பெற்றோரே ஒரு கோரிக்கையை முன்வைக்கிறார்கள். ஆசினி வழங்கியமைக்கு நன்றி பிரபு.